எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாம் ஜம்முன்னு கோட் போட்டு ஒரு நல்ல ஃபீல். அது இல்ல என்ன தவிர எல்லாரும் கோட் போட்டு, நான் தான் எப்போதும் போறேனே. பட் அது வேற, இது படிச்சு முடிச்சு ஒரு பிளேஸ்மெண்ட் லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பை பெறுதல் அப்படிங்கிறத ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால அல்லது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால கூட ஒரு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அது ஒரு சினிமாவுடைய கிளைமாக்ஸ் சீன் மாதிரி. அது இப்போ அந்த கல்லூரிகளே பல்வேறு முயற்சிகள் செய்து அதற்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி மாணவர்களுக்கு ஒத்துழைத்து அப்படி நடத்தல் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இட்ஸ் ஸோ ஹாப்பி பிகாஸ் நான் வேலை கதை ரொம்ப சுவாரஸ்யமான கதை. படித்து முடிச்சுட்டு ஆக்சுவலாக நான் படிக்கிறதுக்கு தான் சென்னைக்கு போனேன். முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நல்லா படிங்கன்னு சொல்றதுக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்துடலாம், படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறவங்கள்ட்ட என்ன பேசுறது. அதனால முதல்ல ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் ஃப்ரம் மை கெரியர், ஹவ் ஐ சோசன். ஸோ when I started my career, நான் சென்னைக்கு என்னுடைய கெரியரை நான் பிடிக்கிறதுக்கு நான் பொழப்பு நடத்த வேண்டியது. முதல்ல டு ஸ்டார்ட் அப் மை கெரியர் ஐ நீட் சம் மணி ஃபார் மை டெய்லி பிரெட். என்னுடைய தினந்தோறும் சராசரி வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்வதற்கும் என்னுடைய கனவுகளை நனவாக்கிக் கொள்வதற்கும் எனக்கு என்னுடைய சுயம் சார்ந்த ஒரு பணம் தேவைப்பட்டது. எல்லோ பேஜஸ்னு ஒரு பேப்பர் வரும், பார்த்துருக்கீங்களா? அதில் எடுத்து வியாழக்கிழமை எங்கெல்லாம் 25,000 சம்பளம் தராங்களோ அதில் வட்டம் போட்டுக்குவேன். 25,000 rupees, 25,000 rupees, 25,000 rupees தரக்கூடிய எல்லா இடத்துக்கும் ஐ கோ ஃபார் அன் இன்டர்வியூ. அங்கே போனால் ஒரு சூப்பரான டீலிங்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் இதெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு 25,000 தானாக வந்துடும் அப்படிம்பாங்க. நாங்கள் தரமாட்டோம், இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 25,000 ரூபாய் தானாக வந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமான ஒரு ரியலைசேஷன் ப்ராசஸ்க்கு பிறகு ஐ ஃபவுண்ட் the difference between making money versus creating a career. After long experience, I found an ideology called making money versus developing a career. I would like to speak about that, you people. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக பணம் சம்பாதிப்பதே வாழ்க்கையுடைய மிகப்பெரிய குறிக்கோளாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. நாமும் அப்படியே வளர்ந்திருக்கிறோம். நல்லா சம்பாதிக்கணும், நல்லா படிக்கணும்னு சொன்ன வீடுகள்லாம் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு நன்றாக சம்பாதிக்கணும் தான் சொன்னிச்சு. அல்லது நல்லா படிக்கணும்னு சொன்னதுக்கு பின்னாலையும் கூட ஒரு வார்த்தை ஒளிந்திருந்தது, நன்றாக சம்பாதிக்க வேண்டும். நத்திங் அபவுட் மேக்கிங் மணி. பணம் சம்பாதிப்பது ஒரு நாளும் குற்றம் கிடையாது. அறத்திற்கு புறம்பாக தவறு செய்வது மட்டுமே தவறு. அறத்திற்கு புறம்பான வழியிலே பணம் ஈட்டுவதை தவிர நியாயமாக உழைத்த பணம் ஈட்டுவது ஒரு நாளும் தவறு என்று சொல்லிவிட முடியாது. ஆனாலும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய வளர்ந்த காலகட்டத்தில் நாம் அடிப்படையிலேயே புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது, மேக்கிங் மணி வெர்சஸ் டெவலப்பிங் த கெரியர். Why I'm talking this often? நம்ம கஷ்டப்பட்டு ஒரு 4 வருஷம் படிக்கிறோம், நல்லா முயற்சி பண்ணுறோம், பிளேஸ்மெண்ட், ட்ரைனிங், வாக்கிங், ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணுறோம். அதற்கு பிறகு ஒரு கம்பெனியில் போய் உட்காரோம். அங்கிருந்து ஒரு 1000 ரூபாய் கூட கொடுத்தா அடுத்த கம்பெனிக்கு ஜம்ப் ஆயிடும். அப்புறம் இன்னொரு 1000 ரூபாய் கூட கொடுத்தா அடுத்த இன்னொரு கம்பெனிக்கு ஜம்ப் ஆயிடும். உங்களுக்கு ஏற்ற உங்கள் திறமைக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வது தவறே கிடையாது. ஆனாலும் கூட குறைந்தபட்சம் உங்கள் தொழிலின் மீது எப்படி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது குறித்து நாம் பிரயத்தனப்படுகிறோமோ அதே அளவுக்கு நாம் படித்திருக்கக்கூடிய படிப்பை யூஸ் பண்ணி நம்முடைய நாலேஜை எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்னு ஒன்று இருக்கு. இது வரைக்கும் நீங்க இந்த 7 கடல் 7 மலைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுல 7வது மலைக்கு வந்தாச்சு. இதுக்கு மேலதான் டீல்டிங், ரைட்டா? 7 மலை, இதுக்கு மேலதான் ஆக்சுவலா உண்மையான லைஃப் ஸ்டார்ட்ஸ். நாங்கள் 10ஆம் கிளாஸ் படிக்கிற கூட இப்படி சொன்னானுங்க, இது வரைக்கும் கூட பரவாயில்ல, இனிமே தான் லைஃப் ஸ்டார்ட்ஸ்னானுங்க. அதுக்கப்புறம் சரின்னு விட்டானுங்களா, 10ஆம் கிளாஸ் கூட பரவாயில்ல, இனிமே தான் லைஃப் ஸ்டார்ட்ஸ்னானுங்க 12ஆம் கிளாஸ்ல, இல்லையா? அதுக்கப்புறம் 12ஆம் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு அம்மாடி அப்படின்னு உட்காந்து ஒரு 1100 மார்க் எடுத்த பிறகு என்ன டயர்ட் ஆகிட்டேன், இனிமே தான் வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னானுங்க. அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்த உடனேயும் இந்த சினிமாவில் முரளி சின்னி ஜெயந்தெல்லாம் வர்ற மாதிரி நம்மளும் ஒரு நோட்டை எடுத்துட்டு வந்துடலான்னு பார்த்தா இங்கே வாத்தியாரங்களாம் போட்டு புரட்டி அடிச்சிருப்பாங்க. ஓகே, இல்லை ரியாலிட்டி அதுதான். ஏன்னா அவ்வளோ டிமாண்ட்ஸ் இருக்கு எஜுகேஷன். ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் 4 வருஷம்லாம் படிச்சு முடிச்சு அப்பா முடிஞ்சுடா அப்படின்னு நினைக்கல, மறுபடியும் முதல்லேந்தான். பிகாஸ் இதுவரைக்கும் நீங்கள் கற்ற அறிவை எப்படி பயன்படுத்த போகிறீர்கள் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. கடந்த 15-20 ஆண்டுகளாக பணம் பண்ணுவது பற்றி நம்முடைய சமூகம் அதிகமாக சொல்லித்தரப்பட்ட காரணத்தினாலும் என்னவோ கல்வி என்பதே ஏடிஎம் மிஷினை திறப்பதற்கான ஏற்பாடு என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. So that I would like to tell you people, please concentrate on developing your career, not making money. Money is a sub-product. It comes with easily to you people. பணம் என்பது மிக எளிதாக உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு விஷயம்தான். எவன் ஒருவனிடம் திறமை இருக்கிறதோ அவனிடம் பணம் வரும். பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் நமக்கு எதுவுமே முழுசா தெரியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எதையாவது ஒன்றை முழுசா தெரிஞ்சு வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், இன் மை கெரியர் ஆஸ் அ டெலிவிஷன் ஜேர்னலிஸ்ட் உங்களுக்கு பீட்னு கிடையாது. பீட்னா என்ன?
இப்போ வந்து பத்திரிகை துறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீட்னு இருக்கும். ஒருத்தர் கார்பரேஷன் பார்ப்பாரு, ஒருத்தர் சிவிக் சென்ஸ் பற்றின ரிப்போர்ட்டாக இருப்பார், ஒருத்தர் பொலிட்டிக்ஸ் பார்ப்பாரு, ஒருத்தர் சோஷியல் இஷ்யூஸ் பார்ப்பாரு. குறைந்தபட்சம் ஒரு துறை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் அவைலபிளாக அவங்கள எக்யூப் பண்ணிக்கலாம். Whereas in televisions, இப்பெல்லாம் கூட ஒரு பீட்ஸ் உண்டு. When I started my career in television as a news reporter, there is no beat. உங்களுக்கு கேமராவும் இதுவும் அவைலபிளாக இருந்தால் என்ன நியூஸாக இருந்தாலும் நீங்கள் போய் தான் இருக்கும். ஒரு நாள் குரலகம் பக்கத்தில் நடக்கக்கூடிய உண்ணாவிரத போராட்டம் எடுக்கணும், மறுநாள் செக்ரட்டரியேட்டில் பிரச்சனை நடந்துட்டு அதை போய் எடுக்கணும், அப்புறம் ரோட்டில் எவனா 2 பேர் கட்டி பிடிச்சி உருவாங்கி அதை எடுக்கணும், அப்புறம் மாமியார் மருமக சண்டையும் எடுக்கணும். நீங்களே பார்க்கிறப்போ எல்லாவற்றையுமே கற்றுக்கொள்வது போல நமக்கு தோன்றினாலும் கூட ஒரே ஒரு சிக்கல் இருக்கிறது. நாய் வாயை வச்ச மாதிரி எல்லாத்துலையும் வாய் வச்சிருப்போம், ஒண்ணுமே தெரியாது, கடைசி வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது. After realization I found, no, I should be specifically strong in some arena. I should know many things. எனக்கு நிறைய விஷயங்கள் ஊடகம் சார்ந்து தெரிந்திருக்க வேண்டும் என்றாலும் கூட அதற்கடுத்து மிக முக்கியமான விஷயத்தை ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதாவது ஒன்றிலே நான் தனித்திறன் பெற்றவனாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் என்னை இந்த ஊடகம் உதறி தள்ளிவிடும். I should be inevitable in the industry. There are two things: useful person, inevitable person. Useful person, inevitable person. If you are a useful person, உங்களிடம் ஒரு குறிப்பிட்ட திறன் இருக்கும் வரை நீங்கள் பயன்படுத்தப்படுவீர்கள். If you are an inevitable person, your life is more. நீங்கள் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிற போது மட்டும்தான் உங்களால் காலத்தை தாண்டி நிலைத்து நிற்க முடியும். வெறும் பயன்படுத்தக்கூடிய விஷயமாக மட்டுமே இருக்கிற போது ஒரு குறிப்பிட்ட காலம் தான், கருவேப்பிலை மாதிரி தான். உங்களுடைய பயன்பாடு எவ்வளவு தேவைப்படுகிறதோ அவ்வளவுக்கு மட்டுமே நீங்கள் பயன்படுத்தப்படுவீர்கள். So create yourself as an inevitable factor. நீங்கள் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உங்கள் நிறுவனத்திற்குள்ள அல்லது உங்கள் பணிக்குள்ள அல்லது உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்களிலோ நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளாத பட்சத்தில் அடுத்த இடத்தை நோக்கி நகருதல் என்பது சாத்தியமில்லை. நான் பயமுறுத்தல, உங்களுக்கு முன்னால வேலைக்கு சேர்ந்தவன் அப்படிங்கிற அடிப்படையில் இருந்து I'm just sharing my experiences. Okay, that's a sense I want to. என்னாச்சுங்க சண்டை? ஒரே கம்பெனியா? So நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா ஏதாவது ஒன்று ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கணும். So I started specializing in social issues. நானா தான் ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கிட்டேன். முடிந்த வரைக்கும் எனக்கு அது மாதிரியான அசைன்மெண்ட் கிடந்தா என் வேலைகளை தாண்டி நேரமாக இருந்தாலும் ஒரு 9 மணிக்கு பிறகு, என்னுடைய வேலை 8 மணிக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் எதுக்கு 9 மணிக்கு பிறகு அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு நினைக்காம ஆஃப்டர் 9 o'clock I used to go there. நான் ஸ்பெஷலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். I started specializing. Actually, this is the first time I'm sharing my personal experience with you people, because வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அப்படிங்கிறப்ப ஒரு மனநிலை நமக்கு வந்து இது முடிஞ்சு போச்சு, இனிமேல் லைஃப் ஸ்மூத்தாக போயிடும் அப்படின்னு. ஸ்மூத்தாக தான் போகும், நான் அதில் கல்லை கொண்டு எரிய விரும்பலை. பட் யூ ஹாவ் டு மேக் இட் ஸ்மூதன். மோஸ்ட் வயபிளாக அதை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா அதுக்கு சில பிரயத்தனங்கள் இருக்கிறது. ஸோ நான் ஒரு ஏரியாவில் ஸ்பெஷலைஸ் பண்ண பார்த்தேன், தட் இஸ் கால்ட் சோஷியல் இஷ்யூஸ். ஸோ சோஷியல் இஷ்யூஸ் ரிலேட்டடான புத்தகங்களை படிப்பதில் தொடங்கி அது சம்பந்தமான அசைன்மெண்ட்ஸுக்கு அதிகமாக போவதில் தொடங்கி அது மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ்களை சந்திப்பதில் தொடங்கி நான் பயன்படுத்த ஆரம்பித்த விஷயங்கள் தான் இன்றைக்கு நீயா நானாவில் நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள். 10 வருடத்திற்கு முன்னால் நான் சேர்த்த சொத்து தான் இன்றைக்கு என்னை பேச வைக்கிறது, என்னை ஒரு செயற்பாட்டாளனாக செயல்பட வைக்கிறது. 10 வருஷத்துக்கு முன்னால அதை நான் சேர்த்துக்கிட்டு இருந்தப்போ, அல்லது 12 வருஷத்துக்கு முன்னால் அதை நான் சேர்த்துக்கிட்டு இருந்தப்போ, 9 மணிக்கு மேல ஒரு அசைன்மெண்ட் போயிட்டு இருந்தப்போ, 9 மணிக்கு மேல ஒரு சோஷியல் எக்ஸ்பர்ட்டை சந்திச்சு பேசினப்போ, WCCல போயிட்டு சோஷியல் எக்ஸ்பர்ட் கமிட்டிட்ட உட்கார்ந்து பேசினப்போ என்னுடைய சம்பளம் 750 ரூபாய் தான். ஐ வாஸ் மேக்கிங் ஜஸ்ட் 750 rupees. பட் ஐ ஹவ் நெவர் தாட் நான் எதுக்கு 750 ரூபாய்க்கு இவ்வளவு வேலை பார்க்கணும், நான் ஏன் 750 ரூபாய்க்கு இந்த வேலை பார்க்கணும் அப்படின்னு நான் நினைச்சது கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க கெப்பாசிட்டிக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, நான் ஏன் திறமைக்கு வேலை பார்க்கணும், சம்பளத்துக்கு இல்ல. உங்கள் திறமை என்று நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதற்கு வேலை பாருங்கள், உங்கள் சம்பளத்திற்கு வேலை பார்க்காதீர்கள். உங்கள் சம்பளம் என்பது ஒரு பொது பணத்திலிருந்து கொடுக்கப்படுவது, எல்லாருக்கும் காமனா இவ்வளவுதான் சம்பளம் அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து கொடுக்கப்படுவது. ஒர்க் ஃபார் யுவர் டேலண்ட், நாட் ஃபார் த salary. அது உங்களுக்கு நல்லது, கம்பெனிக்கு நல்லதா இல்லையாங்கிறது தெரியாது. ஒர்க் ஃபார் த salary இருந்தா கம்பெனிக்கு நல்லது. ஏன்னா அப்படியே இருப்பீங்க நீங்க, ஓகே 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 அப்படியே போயிட்டே இருக்கும். ஒர்க் ஃபார் த salary அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் நிறுவனத்திற்கு நல்லதாக இருக்கலாம். ஆனால் ஒர்க் ஃபார் த டேலண்ட், உங்களுக்கான டேலண்ட்டை நீங்க எப்பொழுது அதிகபட்சமாக பயன்படுத்தி உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்கிறீர்களோ ஆட்டோமேட்டிக்கலி இட் க்ரோஸ் அப். ஸோ தட் don't just concentrate on making money, please work on making career strong and then update it continuously. இன்றைக்கு ஊடகத்திலிருந்து நீங்கள் பயன்பாட்டில் ஒரு டெலிவிஷன் ஆங்கரா மட்டும் இருந்தால் இன்னைக்கு நீங்க you can't be successful. That's what I used to say, television is a profession. நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு நமக்கு ஓடி போய் கஷ்டப்பட்டு என்ன இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி கே பாக்யராஜ் வீட்டு வாசல் என்னெல்லாம் இப்பெல்லாம் வாய்ப்பெல்லாம் பிடிக்க முடியாது. அதுக்கு முறையாக படித்து அதுக்கான தயாரிப்புகளோடு வந்து ஓகே ஐ எம் an established television anchor. Why I started writing? Because I don't want to lose another caliber. என்னிடம் இருக்கக்கூடிய எழுத்து திறனை ஒரு பக்கத்தில் விட்டுவிடக்கூடாதுன்னா I just started on that.
ஒரு பக்கம் எழுதணும், ஒரு பக்கம் படிக்கணும், ஒரு பக்கம் பேசணும், ஒரு பக்கம் டிவியில பேசணும், ஒரு பக்கம் டிவிக்கு பின்னால பேசணும், அப்புறம் பொதுவெளியிலும் பேசணும். இவ்வளத்தையும் சேர்த்து பேசினா தான் உங்களால டிவியிலே பேச முடியும். நாம நினைச்சிட்டு இருக்கோம் டிவியில மட்டும் பேசணும்னு, கிடையாது. எல்லாத்தையும் சேர்த்து உங்களால் எப்பொழுது பேச முடிகிறதோ அப்பொழுது மட்டுமே நம்மால் பொதுவெளியிலும் பேச முடியும். சோ என் வேலையை தாண்டி ஒரு வேலை நான் பார்க்க மாட்டேன், தயவு செஞ்சிருக்காதீங்க. வேலை என்பது எல்லாவற்றையும் சார்ந்த விஷயமாக நீங்கள் பார்க்க வேண்டும். பாயிண்ட் நம்பர் 1, not just make money, create your own career. பாயிண்ட் நம்பர் 2, என்னுடைய வேலை இதுதான், பிடிச்ச முயல் அப்படியே போயிட்டு இப்ப நான் ஒரு ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டை மட்டுமே நம்பி இருந்தீங்கன்னா ப்ராஜெக்ட் எப்போ போச்சோ அப்ப நீங்க போயிருவீங்க. தட்ஸ் ஆல். If you are one step ahead than the project, உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குறிப்பிட்ட ப்ராஜெக்டை விட நீங்கள் திறமையானவரா இல்லையா என்பதுதான் இன்றைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் கேட்கக்கூடிய அடிமனதின் கேள்வி. அந்த ப்ராஜெக்டை தாண்டி எந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்றதுக்கான ஆட்டிடியூட் உங்களிடம் இருக்கிறதா என்பதுதான் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. கொடுத்த வேலையை பார்க்கிறவன் எனக்கு வேணும், ஆனா எந்த வேலை கொடுத்தாலும் பார்க்க தெரிஞ்சவன் தான் எனக்கு எப்போதும் வேணும். அதுதான் ஒரு நிறுவனம் ஒரு சாதாரண மனிதனிடமிருந்து எதிர்பார்ப்பது. கொடுத்த வேலையை மட்டும் பார்க்க தெரிஞ்சா வேலையில இருக்கலாம். எந்த வேலையை கொடுத்தாலும் பார்க்க தெரியுங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கும்னா எப்போதுமே வேலை நம்மகிட்ட இருக்கும். வேலையில் இருக்கிறதுக்கும் வேலை நம்மகிட்ட இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. வேலை நம்மகிட்ட இருக்க மாதிரி பார்த்துக்கங்க. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்.